Revelation chapter 6 verses 9 to 11. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரையில். When he opened the fifth seal, I saw under the altar the souls of those who had been slain for the word of God and for the testimony which they held. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். And they cried with a loud voice saying, How long, O Lord, holy and true, until you judge and avenge our blood on those who dwell on the earth? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். Then a white robe was given to each of them, and it was said to them that they should rest a little while longer until both the number of their fellow servants and their brethren who would be killed as they were was completed. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்றவர்களுக்கு சொல்லப்பட்டது. Please look at the last part of this scripture. இந்த வேத வாக்கியத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். Until both the number of their fellow servants who will be killed was completed. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும். Now what is happening here? இங்கே என்ன நடக்கிறது? If you look at the first part of the scripture, இந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்த்தால் it tells us that John saw a huge number of souls under the altar. பலிபீடத்தின் கீழ் திரளான எண்ணிக்கையின் ஆத்துமாக்களை யோவான் கண்டதாக பார்க்கிறோம். And who are these souls? இந்த ஆத்துமாக்கள் யார்? They are the martyrs. அவர்கள் இரத்த சாட்சிகள். And what are they crying out? என்ன கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்கள்? Up in heaven they were praying. வானத்தில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Not only people pray on the earth, பூமியில் மக்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, but also in heaven they were praying. பரலோகத்தில் மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They were lifting up their voice and praying unto God. சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும்போது, They say, Lord, ஆண்டவரே, how long? எதுவரைக்கும்? How long? எதுவரைக்கும்? Because they are watching that those who killed them, nothing was happening to them. ஏனென்றால் தங்களை படுகொலை செய்தவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்பதை அவர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். So vengeance was not taken upon them. இன்னும் அவர்கள் மீது பழி வாங்கப்படவில்லை. So they were very concerned. ஆகவே அவர்கள் மிகவும் கருத்துள்ளவர்களாய் So they இருக்கிறார்கள். asked God, தேவனை பார்த்து கேட்டார்கள், how long? எதுவரைக்கும்? How long? எதுவரைக்கும்? Why are you keeping quiet? ஏன் இன்னும் அமைதியாய் இருக்கிறீர்? Look at our blood. எங்கள் இரத்தத்தை பாரும். Our blood are crying out to you. எங்கள் இரத்தம் நோக்கி கூப்பிடுகிறதே. Why are you silent? ஏன் மௌனம் காக்கிறீர்? And the Lord Jesus came. ஆண்டவர் இயேசு வந்தார். See, whenever we pray, God answers the prayer. எப்பொழுது ஜெபித்தாலும் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். Amen. ஆமென். Psalm 65 verse 2. 65ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம். The psalmist calls God, சங்கீதக்காரன் தேவனை எப்படி கூப்பிடுகிறார்? O thou who hears prayer. ஜெபத்தை கேட்கிறவரே. That is one of the names of God. தேவனுடைய திருநாமங்களில் இதுவும் ஒன்றாகும். Prayer hearing God. ஜெபத்தை கேட்கிற தேவன். So as soon as all these martyrs cried out, இந்த இரத்த சாட்சிகள் அனைவரும் இப்படி கூப்பிட்ட உடனே, look at the great compassion, love and concern in the heart of God. தேவனுடைய இருதயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய மகா பெரிய அன்பின் கரிசனையின் மனதுருக்கத்தை பாருங்கள். Instantly he appeared there. உடனடியாக அவர் அங்கே காட்சி அளிக்கிறார். And he told them. அவர்களிடத்தில் He சொல்லுகிறார். spoke words of love and comfort to them. அன்பும் ஆறுதலுமான வார்த்தைகளை அவருக்கு பேசுகிறார். Just be patient. கொஞ்சம் பொறுமையா Just இருங்கள். be patient. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். And as they began to calm down, இப்படி அவர்கள் அமைதி அடைந்த உடனே the Lord Jesus called some angels. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில தூதர்களை அழைத்தார். And they all brought new white robes to them. புத்தம் புது வெள்ளை அங்கிகளை தூதர்கள் அவர்களுக்கு கொண்டு And வந்தார்கள். they were all given to them. ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்பட்டது. Take this. இதை அணிந்து கொள்ளுங்கள். And be patient. கொஞ்சம் பொறுமையா இருங்கள். How long? இதுவரைக்கும்
And the Lord Jesus told them, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்னார், there is a certain number of martyrs that need to be fulfilled. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையின் இரத்த சாட்சிகளின் அளவு நிறைவாக வேண்டும். That's what the last part of verse 9 tells us. அதைத்தான் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. Many more of your fellow servants. உங்களுடைய உடன் பணிவிடைக்காரரில் இன்னும் அநேகர். Now please look at the word fellow servants. உடன் பணிவிடைக்காரர், அந்த வார்த்தையை கவனியுங்கள். What does fellow servants means? உடன் பணிவிடைக்காரர் என்றால் என்ன? It means ministers of God. அப்படி என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆவார்கள். So they are not ordinary believers. ஆகவே அவர்கள் சாதாரண விசுவாசிகள் இல்லை. They are servants of God. தேவனுடைய ஊழியக்காரர்கள். Maybe pastors or evangelists or any one of the ministers. போதகர்களாக சுவிசேஷகர்களாக எந்த முழுநேர தேவ ஊழியராகவும் அதில் இருக்கலாம். But look at the second part. ஆனால் இரண்டாவது பிரிவினரை பாருங்கள். And their brethren. தங்கள் சகோதரரும் ஆனவர்கள். So who is this? இவர்கள் யார்? These are the ordinary believers. இவர்கள் சாதாரண விசுவாசிகளின் கூட்டத்தார். So there are two groups. ஆகவே இரண்டு பிரிவுகளை பார்க்கிறோம். One is the ministers. ஒன்று ஊழியக்காரருடைய கூட்டம். The other the believers. அடுத்தது விசுவாசிகளின் கூட்டம். Who should be killed and their number completed. அவர்கள் கொலை செய்யப்பட்டு அந்த எண்ணிக்கை நிறைவாக வேண்டும். So God has a number. ஆகவே தேவன் ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கிறார். Until the number is completed. அந்த தொகையின் எண்ணிக்கை நிறைவாகும் மட்டும். So he told the martyrs in heaven, you rest. பரலோகத்தில் இருக்கிற இரத்த சாட்சிகளை பார்த்து நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். Now I want you to think a little deeper now. இப்பொழுது சற்று ஆழமாய் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Because in this meeting I will teach you deeper things. ஏனென்றால் இந்த கூட்டங்களிலே ஆழமான காரியங்களை தான் நான் போதிப்பேன். These kind of things I will not share publicly. இவைகளை போன்ற கருத்துக்களை வெளியரங்கமான பொது கூட்டங்களிலே நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். Or நெஞ்சினிலே நிகழ்ச்சி I will not share like that. வேறு எந்த இடத்திலேயும் நான் இதை சொல்ல மாட்டேன். But look at that. ஆனால் இதை பாருங்கள். It says here the number needs to be completed. இந்த தொகை நிறைவாகும் அளவும். He said wait a while. இன்னும் கொஞ்ச காலம் இலை Rest a பாருங்கள். while. கொஞ்சம் இலை பாருங்கள். Now look at the word where the Lord said rest a while. கொஞ்ச காலம் இலை பார வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். If someone is not resting, what are they doing? இவர்கள் இலை பாராவிட்டால் என்ன செய்கிறார்கள்? They are doing some work. ஏதோ வேலை செய்கிறார்கள். Am I right? சரிதானா? Those who is not resting is doing some work. யாரும் இளைப்பாறவில்லையோ அவர்கள் ஏதோ வேலை செய்கிறார்கள் என்று அர்த்தம். So those who are working, we tell them please take some rest. வேலை செய்து கொண்டவர்களை பார்த்து தான் கொஞ்சம் இளைப்பாறி ஓய்வெடுங்கள் என்று சொல்லுவோம். Do you understand this? இது புரிகிறதா உங்களுக்கு? So the Lord Jesus is telling, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், just rest a little while. கொஞ்ச காலம் இளைப்பாருங்கள். After that, அதற்கு பின்பு you have a work to do. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. But now, ஆனால் இப்பொழுதைக்கு just rest. கொஞ்சம் இளைப்பாருங்கள். Just rest. கொஞ்சம் ஓய்ந்திருங்கள். So there is a future work for the martyrs to do. ஆகவே இரத்த சாட்சிகள் செய்ய வேண்டிய எதிர்கால வேலை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. When you die as a martyr, இரத்த சாட்சியாய் நீங்கள் மரிக்கும்போது one part of the work on the earth is finished. பூமியிலே நீங்கள் செய்யும்படி நியமிக்கப்பட்ட வேலையின் ஒரு பகுதி முடிந்து விட்டது. But another part will continue. ஆனால் அடுத்த பகுதி தொடரும். Every kind of ministry will only end when Jesus Christ comes back again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரும் பொழுதுதான் எல்லா விதமான ஊழியங்களும் ஒரு முடிவுக்கு வரும். But till then, ஆனால் அதுவரையில் work continues. எல்லாமே வேலை தொடரும். Amen. ஆமென். Even those who have died and gone to heaven, காலம் சென்று மரித்து பரலோகம் போய்விட்டவர்களும் they don't all rest. அவர்கள் அங்கே இளைப்பாறவில்லை. But they have work to do. ஆனால் அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு வேலை இருக்கிறது. Just like angels. Angels are sent to do work for us. தேவ தூதர்கள் எப்படி நமக்காக வேலை செய்யும்படி இருக்கிறார்களோ, So they are sent to do work. அதேபோல் அவர்களும் பல வேலைக்காக அனுப்பப்படுகிறார்கள். Let me give you one scriptural example. வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாமா? Matthew chapter 17. மத்தேயு 17ஆம் அதிகாரம். There you will read that when the Lord Jesus Christ was praying on the Mount of Transfiguration, மறுரூப மலையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை குறித்து வாசிக்கிறோம். he was transfigured. அங்கே அவர் மறுரூபமானார். When he was transfigured, அவர் மறுரூபமான பொழுது two saints appeared before the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இரண்டு பரிசுத்தவான்கள் தோன்றினார்கள். Moses and Elijah. மோசேயும் எலியாவும். Now the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, Moses died. மோசே
மரித்தார். Am I right, everybody? எல்லாரும் நான் சொல்றது சரிதானா? Moses died, மோசே மரித்தார். and the Lord himself buried him. கர்த்தரே மோசேயை அடக்கம் பண்ணினார். And the Bible says வேதம் சொல்லுகிறது Elijah was taken alive to heaven. எலியா உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். So both of them are no more on this earth. அவர்கள் இருவருமே இப்பொழுது இந்த பூமியின் மேல் உயிரோடு இல்லை. And they are in the spiritual realm. அவர்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறார்கள். But now the Bible says ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது they appeared before the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு அவர்கள் தோன்றி, If you read Luke chapter 9, லூக்கா 9ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் verse 27 and 28, 27 28 வசனங்களிலே there it says அங்கே வசனம் சொல்லுகிறது, they spoke with the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவோடு கூட அவர்கள் பேசினார்கள். What did they speak to him? இயேசுவோடு கூட அவர்கள் என்ன பேசினார்கள்? About the passion and the sufferings and the death that the Lord Jesus was going to go through. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன விதமான பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து எப்படிப்பட்ட மரணமடைய போகிறார் என்பதை குறித்து பேசினார்கள். Now, isn't that a ministry? இப்பொழுது இது ஒரு ஊழியம் இல்லையா? Is it a ministry? இது ஒரு ஊழியமா? Tell me. சொல்லுங்கள். Is it a ministry? இது ஒரு ஊழியம் தானா? So those who have gone ahead, ஆகவே முன்னமே அங்கே போனவர்கள், they don't all rest. அவர்கள் எல்லாரும் போய் இளைப்பாறுவது கிடையாது. Ministry continues. ஊழியம் தொடர்கிறது. Only the realm changes இடம்தான் மாறுகிறது. from earth to heaven. பூமியின் மண்டலத்தை விட்டு பரலோக மண்டலத்துக்கு போய்விட்டார்கள். So their number needs to be fulfilled. ஆகவே இந்த எண்ணிக்கையின் தொகை நிறைவாக வேண்டும். One of the calls that God gave to me is to raise up an army of martyrs for the Lord. கர்த்தருக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கும் வலிமை வாய்ந்த சேனையை எழுப்ப வேண்டும் என்பது தேவனுக்கு தந்திருக்கிற அழைப்புகளில் ஒன்றாகும். I didn't fully understand this in the early years. ஆரம்ப ஆண்டுகளில் இதை முழுவதுமாய் நான் அறிந்திருக்கவில்லை. On May the 30th 1984, 1984ஆம் ஆண்டு மே 30ஆம் நாளன்று I was in Bangalore for some meetings. சில கூட்டங்களுக்காக பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன். So while I was there, நான் அங்க இருந்த நாட்களிலே one evening the Lord Jesus Christ came and talked with me. ஒரு மாலை நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசினார். He said, I have come to talk to you about the martyrs. இரத்த சாட்சிகளை குறித்து உன்னோடு பேசும்படி வந்திருக்கிறேன் என்றார். Till that time I don't know anything about this subject. அந்த நேரம் வரைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. So the Lord Jesus sat on the chair that was before me. எனக்கு முன்பாக இருந்த ஒரு இருக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்தார். And for 1.5 hours, 1.5 மணி நேரம் அளவு He spoke to me about the martyrs. இரத்த சாட்சிகளை குறித்து என்னோடு He பேசினார். said, what I am telling you now, அவர் சொன்னார், இப்பொழுது நான் இடத்திலே சொல்லுகிறது, you quickly write down everything. நீங்க இப்ப எல்லாவற்றையும் எழுதி கொள்ள வேண்டும். So I wrote down everything the Lord told me. கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் எழுதி கொண்டேன். Then I asked the Lord, பின்பு கர்த்தரிடத்தில் கேட்டேன், so why are you giving me this message? இந்த செய்தியை ஏன் எனக்கு தருகிறீர் ஆண்டவரே? Why are you teaching me this? ஏன் எனக்கு இதையெல்லாம் போதிக்கிறீர்? So the Lord told me, ஆண்டவர் சொன்னார், keep this safely. இவைகளை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். When the time comes, I will tell you. நேரம் வரும் பொழுது உனக்கு நான் சொல்லுவேன். So many years passed by. ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டன. But over the last many years, ஆனால் கடந்த பல ஆண்டுகளிலே in many of the meetings I conduct, நான் நடத்துகிற அநேக பல கூட்டங்களிலே the Lord Jesus will tell me, ஆண்டவர் இயேசு இடத்தில் now சொல்லுவார், give an altar call for martyrs. இரத்த சாட்சிகள் முன் வரும்படி அழைப்பு கொடு. Usually it will be the youths. பொதுவாக வாலிபர்கள் மத்தியில் தான் அந்த அழைப்பு வெளிப்படும். And whenever this altar call was given, எப்பொழுது இந்த அறைகூவல் விடுக்கப்பட்டாலும் I found that many youths responded. அநேக வாலிபர்கள் அதற்கு உடனடியாக பதில் கொடுப்பதை பார்த்திருக்கிறேன். In many places in India, this was very common thing. இந்தியாவின் பல இடங்களிலே இது சாதாரணமாய் பார்த்த ஒரு பொதுவான காட்சியாய் இருந்தது. But about 10 years ago, ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு I was in America in a city called Houston. அமெரிக்காவில் ஹியூஸ்டன் என்ற ஒரு பட்டணத்தில் இருந்தேன். So there I was preaching one evening. ஒரு மாலை கூட்டத்தில் பிரசங்கித்துக் And கொண்டிருந்தேன். the Lord Jesus told me, ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் சொன்னார், give an altar call for the martyrs. இரத்த சாட்சிகளாய் மரிப்பவருக்கு அழைப்பு கொடு. So I thought to myself, எனக்குள்ளே யோசித்து பார்த்தேன், this is America. இது அமெரிக்க தேசம். They don't even care about the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தே இவளுக்கு கவலை இல்லை. How are they going to commit themselves as martyrs? அப்படி இருக்க இரத்த சாட்சிகளாய் இவர்கள் எப்படி தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள்? In fact, I told that to the Lord Jesus. உண்மையை சொல்ல போனால் இதை ஆண்டவர் இயேசுவிடமே நான் I சொன்னேன். said, Lord Jesus, look at them. ஆண்டவர் இயேசுவே, அவங்கள They பாருங்கப்பா. are wearing singlet. அவங்க வெறும் மேல் பனியன் மட்டும் And they are போட்டிருக்கிறாங்க. wearing shorts. ஒரு சின்ன கால் சட்டை போட்டிருக்கிறார்கள். Sitting in the church like this. சபையில வந்து எப்படி உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. They are thinking that this is a beach party. இது ஒரு கடற்கரை ஓர விருந்து கொண்டாட்டம் நினைச்சிட்டு வந்திருக்காங்க. What can I tell them about martyrs, Lord? இரத்த சாட்சி குறித்து இவங்கிட்ட நான் என்னப்பா சொல்ல முடியும்? And the Lord told me, ஆண்டவர் சொன்னார், give a call now. இப்பொழுது அழைப்பு கொடு. So I gave a call. அழைப்பு கொடுத்தேன். I was shocked.
அதிர்ந்து விட்டேன். Every one of the youths came forward. அங்கிருந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் முன் வந்தார்கள். Everybody stood in one straight line. ஒரே நேர் வரிசையில் எல்லாரும் நின்றார்கள். And they started crying out to God. எல்லாரும் தேவனை நோக்கி கதறி அழுதார்கள். That was a big surprise to me. அது எனக்கு மிகப்பெரிய வியப்பாகும். That day this incident opened my eyes. அந்த நாள் தான் இந்த சம்பவம் என் கண்களை திறந்தது. God has already prepared people all over the world. உலகம் முழுவதும் ஏற்கனவே தேவன் தமக்கென்று ஆட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has put a seed in their heart. அவர்கள் இருதயங்களுக்குள் கர்த்தர் அந்த விதையை விதைத்து விட்டார். That seed is waiting to hear a call, come. வெளியே புறப்பட்டு வா என்ற அழைப்பை கேட்க அந்த விதை அவர்களுக்குள் மறைந்து காத்திருக்கிறது. As soon as they hear, அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டவுடனே, you know, among the terrorists there's one group called sleeping terrorists. பயங்கரவாதிகளுக்குள்ளே தூங்குகிற தீவிரவாதிகள் என்ற ஒரு கூட்டம் உண்டு. Have you heard of that? இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Sleeping terrorists does not mean they are always sleeping all the time. தூங்குகிற தீவிரவாதிங்கன்னு சொன்ன உடனே எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. It's a term to say that they are just waiting for their time. நேரம் வருவதற்காய் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்காய் பயன்படுத்தப்படும் பதம் அது. This is called the sleeping terrorists. இது தூங்குகிற தீவிரவாத கூட்டம். And they will be just like ordinary people. சாதாரண குடிமக்களைப் போல தான் இருப்பார்கள். But they have the call. ஆனால் உள்ளுக்குள் ஒரு அழைப்பு இருக்கும். They have already made that agreement. ஏற்கனவே அதற்கு உடன்பட்டிருப்பார்கள். So their boss will tell them, ஆகவே அவர்கள் மேல் அதிகாரி சொல்லுவார், till we call you, நாங்கள் உங்களை அழைத்தால் you just live an ordinary life. சாதாரணமா நீங்க அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருங்க. They'll be a good gentle person, பார்ப்பதற்கு நல்ல அருமையான கணவனாய் இருப்பார்கள். obedient people, கீழ்ப்படிகிற மக்களாய் இருப்பார்கள். good mosque goers, நல்ல மசூதியிலே தொழுகைக்கு போகிறவர்கள், good citizens. நல்ல குடிமக்கள். Suddenly சடுதியிலே they will receive a call, ஒரு அழைப்பு வரும். activated. அவ்வளவுதான், செயல்படுத்தப்பட்டு விட்டது. As soon as they hear that, அந்த சத்தத்தை கேட்டவுடனே the beast in them will rise up. அவர்களுக்குள் இருக்கிற மிருகம் சிலிர்த்து எழும்பும். Till then it was a sleeping bear. அதுவரைக்கும் அது தூங்குகிற கரடிதான். But once it is aroused, ஆனால் அது சிலிர்த்து எழுந்து விட்டால், that is the nature of a bear. அதுதான ஒரு கரடியின் சுபாவம். When the bear sleeps, கரடி தூங்கும் போது it sleeps so peacefully. அது அவ்வளவு அமைதியா சாந்தமா இருக்கும். Even where there is a thunder, lightning and earthquake, சுற்றிலும் இடியே விழுந்தாலும் மின்னல் அடித்தாலும் பூமியே அதிர்ந்தாலும் it will never get up. அது எழும்பவே எழும்பாது. Many of us have that gift. நம்மில் அநேகருக்கு அந்த ஈவு வரம் இருக்கு. Amen. ஆமென். We have that gift of the bear. நமக்கு கரடிக்குரிய வரம் உண்டு. No matter how much your mother wakes you up, எவ்வளவுதான் அம்மா உலுக்கி உலுக்கி எழுப்பினாலும் you will never get up. எழும்பவே மாட்டோம். Amen. ஆமென். Yeah. But ஆனால் as soon as the time for the bear to get up, அந்த கரடி எழும்ப வேண்டிய நேரம் வந்த உடனே, when it is aroused, அது எழுந்து விட்டால், then it becomes a ferocious animal. அவ்வளவுதான், அது ஆக்ரோஷமான மிருகமாய் மாறிவிடும். That's how the sleeping terrorists are. அப்படித்தான் தூங்குகிற தீவிரவாதிகளும் பதுங்கி In இருக்கிறார்கள். the same manner, அதே விதமாக God has put that seed inside you. தேவன் உங்களுக்குள்ளே அந்த விதையை வைத்திருக்கிறார். You didn't know. உங்களுக்கு அது தெரியாது இருந்தது. The day you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்த நாள் அன்று seed was put inside you. அந்த விதை உங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டு விட்டது. That is why when the right time came, ஆகவே தான் சரியான நேரம் வந்தபோது, you heard the altar call, நீங்கள் அந்த அறைகூவலுக்கு அழைப்பு கொடுத்தீர்கள். without you realizing it, நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமலேயே you responded to that call. அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுத்து சிரமேற்கொண்டீர்கள். You put up your hands and you said, here I am, Lord. கரம் உயர்த்தி இதோ அடியேன் இருக்கிறேன் என்று And you சொன்னீர்கள். responded நீங்கள் அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்தீர்கள். because that seed was inside you. அந்த விதை உங்களுக்குள் இருந்தபடியால், So now the call has gone out. இப்பொழுது அந்த அழைப்பு வெளியே வந்து விட்டது. Warriors, வீரர்களே, get ready. ஆயத்தப்படுங்கள், Stand up. எழுந்திருங்கள். And now you heard the call. இப்ப அழைப்பு வந்துருச்சு, Now you are here. இங்க வந்திருக்கீங்க. So that's what the Lord told me. இதைத்தான் ஆண்டவரிடத்தில் சொன்னார். So right from the early days of my life, என் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இருந்தே this was my main call. இதுதான் எனக்கு இருந்த பிரதான அழைப்பாகும். Now what is a martyr? ஒரு இரத்த சாட்சி என்றால் என்ன? The word martyr comes from the Greek word martus. இரத்த சாட்சி என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் மார்டூஸ் என்ற மூல பதத்திலிருந்து வருகிறது. Martus is MARTUS. MARTUS. இதுதான் மார்டூஸ். Martus means மார்டூஸ் என்றால் a witness, ஒரு சாட்சி, someone who suffers persecution and death
for their faith and belief. தங்களுடைய நம்பிக்கைக்காக விசுவாசத்துக்காக மிகவும் அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டு மரிக்கக்கூடிய ஒருவர் கொடுக்கும் சாட்சி. So that means there are, from this definition, there are two kinds of martyrs. இந்த வரையறையிலிருந்து இரண்டு விதமான இரத்த சாட்சிகளை வரையறுத்து விட முடியும். One who suffers so much, மிகவும் அளவுக்கு அதிகமாய் பாடுபடுகிற ஒருவர், for the sake of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக Maybe they are beaten, அவர்கள் அடிக்கப்படுவார்கள், they are chased out of their villages, கிராமங்களை விட்டு வெளியே துரத்தப்படுவார்கள், they suffer mental torture, பயங்கரமான மன உளைச்சலுக்குள் உபாதிக்கப்படுவார்கள், their soul is crushed, அவருடைய ஆத்துமா உள்ளுக்குள் கசக்கி பிழியப்படும், but their bodies are not killed. ஆனால் சரீரங்களோ கொலையுண்ணப்படுவதில்லை. That's one kind of martyr. இது ஒரு இரத்த சாட்சியின் வகை. Then another martyr is அடுத்த இரத்த சாட்சியின் who are கூட்டம் physically killed, அவர்கள் சரீர பிரகாரமாக படுகொலை செய்யப்படுபவர்கள், where their blood is spilled. அந்த இரத்தம் வெளியே சிந்தப்படும். So these are the two kinds of martyrs. ஆகவே இவர்கள் இரண்டு விதமான இரத்த சாட்சிகள் கூட்டத்தார். If we look at the Bible, வேதத்தை பார்க்கும்போது there are many martyrs, அநேக பல இரத்த சாட்சிகள் இருக்கிறார்கள். but specifically 6 persons names are mentioned. ஆனால் குறிப்பாக திட்டவட்டமாய் 6 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. Now that does not mean in the last 5,000 years only 6 people have died. இப்படி இருக்கிறதுனால் கடந்த 5000 ஆண்டுகளில் வெறும் 6 பேர் மாத்திரம்தான் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் என்று ஆகிவிடாது. So the first martyr that the Bible calls is Abel. முதலாவது இரத்த சாட்சியை வேதம் ஆபேல் என்று அழைக்கிறது. Matthew chapter 23 verse 35. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். The Lord Jesus himself said கர்த்தராகிய இயேசு தாமே சொல்லுகிறார், that righteous Abel's blood was shed on the ground. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் நிலத்தில் சிந்தப்பட்டது. How did he die? எப்படி அவர் மரித்தார்? Genesis chapter 4 verse 8 tells us ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, Abel was a righteous person, ஆபேல் ஒரு நீதிமான், a very godly person. தேவ பக்தியுள்ள He மனிதர், was always worshiping God, எப்பொழுதும் தேவனை தொழுது சேவித்தவர், and he was always offering the right sacrifice to God. தேவனுக்கு செலுத்த வேண்டிய சரியான வித பலியை எப்பொழுதும் செலுத்தி மகிழ்ந்தவர். And there was an occasion when the older brother Cain was jealous over his younger brother. அவருடைய மூத்த சகோதரன் தன் இளைய தம்பியின் மீது பொறாமை கொண்ட ஒரு சூழ்நிலை வந்தது. And because of the jealousy, அந்த பொறாமை நிமித்தம், because of Abel's faith, ஆபேலின் விசுவாசத்தின் நிமித்தம், he killed his own brother. தன் சொந்த சகோதரனையே படுகொலை செய்து விட்டான். The Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, that from the ground the blood of Abel cried out to God. நிலத்தில் இருந்து ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டது. You know, your blood has a voice, உங்களுக்கு தெரியுமா, உங்க இரத்தத்துக்கு ஒரு குரல் சத்தம் உண்டு. and the blood can speak, இரத்தத்தால் பேச முடியும். and that's what the blood of Abel was speaking to God. அதைத்தான் ஆபேலின் இரத்தம் தேவனோடு கூட பேசிக் He was கொண்டிருந்தது. crying out to God, தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டது. oh God, தேவனே, my own brother has killed me. என் சொந்த சகோதரனே என்னை கொன்று விட்டானே. That is why God came and asked Cain, அதனால் தான் தேவன் இறங்கி வந்து காயினை கேட்டார், how can you kill your own brother? உன் சொந்த சகோதரனை நீ எப்படி கொலை செய்யலாம்? He said, no, I did not kill my brother. நான் என் சகோதரனை கொலை செய்யவில்லை என்று மறுத்து விட்டான். Then God said, தேவன் கேட்டார், then what about the voice that I'm hearing? அப்படியானால் என் காதில் விழுகிற அந்த சத்தத்தை குறித்து என்ன? What is that voice? அந்த சத்தம் என்ன? That voice is crying out to me. அந்த சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே. So Abel was the first person. ஆபேல் முதல் மனிதர். Now the second person mentioned in the Bible வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது நபர் is the prophet Isaiah. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி ஆவார். Hebrews chapter 11 verse 37. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்திலே It tells that Isaiah the prophet was cut in two. ஏசாயா தீர்க்கதரிசி இரண்டு துண்டமாய் அறுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. Very very pathetic. மிக மிக பரிதாப கோலம். His two hands was tied to one pole, இரண்டு கைகளையும் ஒரு கம்பத்தோடு வைத்து கட்டினார்கள். and his two legs were tied to another pole. இரண்டு கால்களையும் வேறொரு கம்பத்தோடு வைத்து கட்டினார்கள். He was put on a table, ஒரு மேஜையின் மேல் அவரை கிடத்தினார்கள். and they took a long saw. ஒரு நீண்ட மரத்தை அறுக்கும் அறத்தை எடுத்தார்கள். One person stood on the other side and one person stood on this side. ஒருவன் அடுத்த பக்கத்தில் மற்றவன் இந்த பக்கத்தில் நின்று கொண்டான். They put the saw on his stomach, அந்த வயிற்றின் மேல் அவருடைய அந்த அறத்தை வைத்தார்கள். and they began to cut him in two.
மரத்தை அறுப்பது போல அவரை இரண்டு துண்டாய் I அறுத்தார்கள். am sure you may have seen how a tree is cut. ஒரு மரம் எப்படி அறத்தால் வெட்டப்படுறது நீங்க பார்த்திருப்பீங்க So நிச்சயமாகவே. that's how they cut him. அப்படியாகத்தான் வெட்டினார்கள். And can you imagine the amount of pain and sufferings he would have gone through? எவ்வளவு கொடூரமான வேதனையின் வழிபாடுகளை அவர் அனுபவித்திருப்பார், கற்பனை செய்ய முடிகிறதா? Do you still want to die as a martyr? நீங்கள் இரத்த சாட்சியாய் மரிக்க சொல்லுகிறீர்களா? Yes or no? No. No? Amen? No? Yes? To you, the number one focus, motivation and love is the Lord Jesus. பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் முதல் தரமான கண்ணோக்கும் ஊக்குவிப்பு எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள உச்சக்கட்ட நேசம்தான். So Antipas was like that. அந்திப்பா அப்படிப்பட்டவராய் இருந்தார். When he lived such a faithful and godly life, அப்படிப்பட்ட உண்மையுள்ள பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தபோது the church in Pergamon, the false brethren began to humiliate him. பெர்கமுவில் இருந்த சபையில் இருந்த பொல்லாத கூட்டத்தார் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினார்கள். You know, in every church there are two groups. எல்லா சபையிலுமே ரெண்டு கூட்டத்தார் இருப்பாங்க. One will be